ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு கிச்சனில் லைட் எரியாமல் இருந்தது. சரி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகலை. என்னன்னு சொல்லிட்டு கழட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு கழட்டினேன். கழட்டி செக் பண்ணலாம், செக் பண்ணி ப்ராப்ளம் இருந்ததுன்னா சரி பண்ண முடிஞ்சுன்னா சரி பண்ணலாம், இல்லைனா புதுசு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கழட்டி செக் பண்ணேன். ரொம்ப அழுக்காக இருந்தது, அதனால் ஐபி போட்டு க்ளீன் பண்ணேன். அது அழுக்கெலாம் வந்துருச்சு. ஐபி இருந்தால் போட்டு க்ளீன் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே தண்ணி தொட்டு தொலைச்சாலும் போயிடும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதை உள்ளே விட்டு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணேன், எனக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளே இருந்த ஒரு ஒயரும் கழண்டு விழுந்துடுச்சு. சரி என்னன்னு பார்த்தா இருந்த ஒயர் பர்ஸ்ட் ஆகிருக்கு, எரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அது ப்ராப்ளம் போல். சின்ன விஷயத்துக்காக நம்ம லைட்டை தூக்கி போட்டுட்டு சேஞ்ச் பண்ண வேண்டியது. அங்கே பாருங்கள், ஒரு எரிஞ்ச ஒயர் கூட தனியாக விழுந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் பாருங்கள் தனியாக இருக்குது பாருங்கள். எதுலேயுமே அதில் கனெக்ஷனே ஆகலை. ஸோ அதில் ஒரு ஸ்க்ரூ இருந்தது, அந்த ஸ்க்ரூவை கழட்டின உடனே அதில் இருந்த எல்இடி லைட்டு தனியாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அது உள்ள ஒரு பிளேட் இருக்கும், அந்த பிளேட் எடுக்கிறது பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அந்த பிளேட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும்போது அதுவே கழண்டுட்டு வெளியே வந்துடுச்சு. அது கழண்டு வந்த பிறகு அதில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயர் பார்த்திங்க நல்லா எரிஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்த எக்ஸஸான இருந்த ஒயரை எடுத்தேன். அந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு அதில் 2 ஒயர் நமக்கு தேவை, இதில் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்காக 2 ஒயரை எடுத்துகிட்டு அது கரெக்டான சைஸ் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் நம்மளால் அது ஜாயின் பண்ண லைட்டு ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தேவையான அளவுக்கு ஒயரை எடுத்து அந்த ஒயரை மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டான சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதில் பேஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எல்இடியில் லைட்டில் பற்ற வைக்கணும். நம்ம லெட்டை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எல்இடி லைட்டில் பற்ற வைக்கும்போது அதில் பார்த்திங்கன்னா 2 இடம் இருக்கும். ஒன்று எல்லுன்னு போட்டிருக்கும், இன்னொரு இடம் என்னன்னு போட்டிருக்கும். அதில் ப்ளஸ் மைனஸ் மாதிரி நமக்கு சிம்பிள் காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம கரெக்டாக லைனு, எல்லுனா லைனு, என்னன்னா நியூட்ரல், நம்ம அதை கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணோன்னா அந்த ஒயர் அங்கே ஒட்டிக்கும். பாருங்கள், அப்படியே கரெக்டாக அதில் பற்ற வச்சோடனே ஒட்டிக்கிச்சு. வேறு எங்கேயும் எக்ஸஸாக அந்த ஒயரினுடைய முனி பகுதி வேறு எங்கேயும் படக்கூடாது. இதை நம்ம தனியாக வச்சுருவோம். இதை தனியாக வச்சுட்டு அந்த பாடியில் இருக்கிற ரெண்டு ரெட் கலர் ஒயர் எடுக்கணும் இல்லையா. இங்கே பாருங்கள் நல்லா ஒட்டிக்கிச்சு. இந்த பாடியில் இருக்க இந்த 2 ரெட் கலர் ஒயரை எடுத்து இதை சீவணும். இதை சீவிட்டு அதில் ஜாயின் பண்ணணும். இதுதான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் இழுக்கும்போது அது வரல, கட் ஆகிடுச்சு ஃபஸ்ட் டைமு. சரி 2வது டைம் எடுத்தால் வந்துடும்ன்றதுக்காக நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து கட் பண்ணி எடுத்தால் அடியிலிருந்தே வந்துடுச்சு. என்னடா இது வேலை ஒர்க்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரி மேலே லெட்டு தான் இருக்கும், அந்த லெட்டில் நம்ம ஹீட் பண்ணும்போது அதுவும் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை மெல்ட் பண்ணி எடுத்தேன். இதில் எடுத்தால் கீழே இருந்து நம்ம ஒயரை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலான்றதுக்காக, கீழே இருந்து ஒயரை கொடுக்கறதுக்காக லெட்டில் பேஸ்ட்லாம் தடவி அதில் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ண உடனே ஹோல்ஸ் சின்னதாக வந்தது. சின்னதாக வரும்போது அதில் நமக்கு சரி வராது, ஸோ ஒயர் போகாது. அதனால் ஒரு ஸ்க்ரூவை எடுத்து சின்னதாக ஒரு ஹோல் போடலாம் அப்படின்றதுக்காக இந்த ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல் போட்டேன். அந்த ஹோல் விட்டு அதுக்கப்புறம் ஒயர் எக்ஸஸாக இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடத்துல ஜாயின் பண்ண பத்தாது. ஸோ நீட்டாக வேணும் இல்லையா, அந்த ஒயர் ஏற்கனவே நம்ம போட்டது அந்த ஒயரில் ஜாயின் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம போட்டோம் இப்போ எல்இடியில் வச்சது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை ஜாயின் பண்ணணுன்றதுக்காக இந்த பல்பில் இதை என்ன பண்ணணும், இந்த கீழ் சைட்லேருந்து அது பாருங்கள் ஒரு ஹோல் தெரியுது பார்த்திங்களா, அந்த ஹோல் வழியாக மேலே விட்டுட்டு அதில் நம்ம லெட்டை ஃபில் பண்ணணும். லெட்டை அதுக்கேற்ற மாதிரி சால்ட்ரிங் பண்ணணும். சால்ட்ரிங் பண்ணால் நமக்கு ஒயர் வராது, பிச்சுட்டு வராது. இது போல் தான் அவங்க எல்இடி லைட்டு செய்யும்போதும் அந்த ஒயரை அதில் தான் அப்படி தான் சால்ட்ரு பண்ணுவாங்க.
அதே போல் தான் நானும் சால்ட்ரு பண்ணேன். பாருங்கள், லெட்டு என்கிட்ட இருந்த லெட்டை வச்சு நான் சால்ட்ரு பண்ணதுக்கு அது பக்காவாக சால்ட்ரு ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா சால்ட்ரு ஆகிடுச்சிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அதை அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அதில் எக்ஸஸாக இருந்ததெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த ஒயர் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது, அதை என்ன பண்ணேன், கத்தி வச்சு கட் பண்ணிட்டேன். கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், கட்டரை வச்சு கட் பண்ணிட்டேன்னா கட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருந்தது இல்லைங்களா, அந்த இடத்துலையும் நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லெட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயரை எடுத்துட்டேன். இதே போல் தாங்க ட்ரில்லிங் மிஷின் வச்சு லைட்டாக அந்த ஸ்க்ரூ வச்சு ஹோல் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹோல் ஆச்சு. இன்னும் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இது பண்ணணுன்றதுக்காக என்கிட்ட ஒரு கம்பி இருந்தது, அந்த கம்பியை வச்சு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பெருசாகணுன்றதுக்காக ஹோல் கொஞ்சம் பெருசாக தெரியணுன்றதுக்காக உள்ளே போகணும், ஒயர் போகணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஹோல் போட்டாச்சு. அந்த ஒயரை அது உள்ளே விட்டுட்டு சால்ட்ரிங் பேஸ்ட் எடுத்து வச்சு சால்ட்ரு பண்ணிட்டேன். அந்த பிளேட்டை எடுத்து முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்இடி லைட்டை எடுத்து அந்த ஏற்கனவே நம்ம சால்டர் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வச்சு இந்த ஒயரை ப்ளஸ் மைனஸ், அதாவது நியூட்ரல் லைன், இது ரெண்டுத்துலேயும் பார்த்து சால்டரிங் பண்ணியாச்சு. நம்ம சால்டரிங் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஸ்க்ரூ ஒன்று கட்டணும் இல்லையா, அந்த ஸ்க்ரூவை எடுத்து இந்த ஹோலில் வச்சு ஸ்க்ரூவை போட்டுட்டு இந்த கவரை க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த கவரை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் பக்காவாக அது க்ளோஸ் ஆகிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செக் பண்ணால் இது ஒர்க் ஆகலைன்னு தெரியும். நான் எடுத்துன்னு வந்து கிச்சனில் எங்கே கட்டணுமோ அங்கேயே தான் போட்டுட்டு ஆன் பண்ணேன். பாருங்கள், ஆன் பண்ண பாருங்கள், லைட் எரியுது. என்ன ஒரு ஹாப்பி! இதுதாங்க, சின்ன ஒரு ஒயருக்காக நம்ம ஒரு லைட்டையே மாற்றிடணும். ஆஃப் பண்ணு.